அரசியலுக்கே சம்மந்தமே இல்லாத உதயநிதி வெறும் சினிமாவில் இருந்தார், நடிகராக இருந்தார். ஆனால் இன்றைக்கி பெருசாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாருல. ஆனால் நீங்கள் ஏன் அதை தயங்குறீங்க அப்படின்னா, முதல்ல என்டிடிவியை ஏன் சூஸ் பண்ணீங்க? இங்கே தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் பேர் என்டிடிவி பார்க்குறான்? என்டிடிவி அவங்க சூஸ் பண்ணாங்களா இல்லை என்டிடிவி இவரை சூஸ் அவர் சூஸ் பண்ணுறவங்களாம் எல்லாத்தையும் இவர் சூஸ் பண்ணிடுறாரா? பண்ணதான் இப்போ பொண்டாட்டி இவரை சூஸ் பண்ணுறாங்க, ஆனால் இவர் வேறு யாரும் எல்லாம் சூஸ் பண்ணுறாரு. இவர் தான் வேணும்னு சூஸ் பண்ணுறாரு. நான் கேட்குறது, நீங்கள் தமிழ் படத்தில் நடித்து நடிகரா? நீங்கள் தமிழ்நாட்டை ஆள வேணும்னு நினைக்கிறீங்க, தமிழ் மக்களுக்காக ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறீங்க. இந்த எல்லா இடத்துலையும் தமிழ் இருக்குது. ஆனால் இங்கே மட்டும் ஏன் இங்கிலீஷ் சேனல் வந்துச்சு? ஏன் தமிழ்நாட்டில் சேட்டலைட் சேனல் இல்லையா? ஏன்னா இவர் கேட்குற கண்டிஷனுக்கு எவனும் ஒத்துந்துருக்க மாட்டான். அவங்க தான் சொல்லியிருக்காங்களே, என்டிடிவி இந்த பேட்டி நடந்தது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாவே அவங்க சொன்னது என்னன்னா, அவர் ஃபர்ஸ்ட் பேசின இன்டர்வியூவே ட்ராஷ் பண்ணிட்டோம், அதுல இங்கிலீஷ் பெருசா சரியில்லை அப்படின்றாங்க. திரும்ப ஒன்று நடத்தணும். அதுதான் இப்போ உங்ககிட்ட. அதாவது நியாயமா மெட்டீரியலை மட்டும் ட்ராஷ் பண்ணக்கூடாது, கொடுத்தவரையே ட்ராஷ் பண்ணணும். அது 2026 நடக்கும். நீங்க இப்போ வரைக்கும் யூகத்தின் அடிப்படையில் தான் இந்த என்டிடிவி டிபேட்டில் என்ன நடந்திருக்கும்னு நம்ம நினைக்கிறோமே தவிர, உண்மையாக என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரில. ஒரு பக்கெட்டு கேமராவே அந்த வடிவேல் மாதிரி கேமராவை திருப்பாதன்னு என் பக்கெட்டு அவர் வரவே விடலை. ஏன் அவர் எல்லாமே கேமராவை காட்டி முகத்தில் நாளைக்கு பிறகு உண்மையிலே அவரோட கேமரா முன்னாடி அவர் முகத்தை காட்டினதுனால தானே இவ்வளோ பிரபலமானவர். ஆனால் ஊடக கேமரா முன்னாடி ஏன் காட்ட மறுத்தாரு? இந்த கேள்விகளுக்கு நீங்களே பதில் சொல்லிடுங்க, இல்லை நான் இதை சொன்னேன் நீங்களே சொல்லிடுங்கன்னு சொன்னாருலாம் சொல்கிறாங்க. பட் நமக்கு அது என்ன நடந்துச்சுன்னு தெரில. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வரைக்கும் அது வெளியில் வராமல் இருக்கிறப்பயே அது எவ்வளோ கேவலமாக நடந்திருக்கும் அந்த ஷூட்டுன்னு தெரியுது.